Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 5.5 இருந்து sum number 5 பார்க்க போகிறோம். The point of intersection of two lines இல்லையா? இப்போ ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. This is line 1 and this is line 2. இப்போ இதில் ரெண்டுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. இது ரெண்டு விதமாக போடலாம். நான் ரெண்டு விதமாக சொல்லித்தரேன். 3x minus y is equal to 4 இது line 1. இது line 2 வந்து x plus y equal to 8 இது ரெண்டுமே cancel. அப்போ 4x is equal to 12 இல்லையா? x is equal to 12 by 4 which is 3. x is equal to 3 அப்படின்னா first equationல போட்டோம்னா y ஓட வேல்யூ 5 வரும். அப்போ ஆன்சர் வந்து 3,5 இதான் ஆன்சர் இதுக்கு. இப்போ இதே பாயிண்ட்டை திருப்ப இந்த ஈக்குவேஷனில் போட்டு பார்ப்போமே. சப்போஸ் இதை போடுவோமே 5,3 எடுத்து போடலாம். லைன் 1ல் எக்ஸோட வேல்யூ 5 இல்லையா? 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 இல்லையா? இது வந்து 5,3 வழியாக தான் போகுது. இந்த பாயிண்ட் இது உள்ளே போடலாம். 5ஓட வேல்யூ 15 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4 வரல, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதே மாதிரி இந்த லைனில் போடலாம். 5 + 3 இது சாட்டிஸ்ஃபை ஆகும். 5 + 3 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஒரு ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வரல நமக்கு. இதுவே x + y இஸ் ஈக்குவல் டு 8ன்னு எடுத்தோம்னா 5 + 3 இஸ் ஈக்குவல் டு 8 சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. நாட் பாசிபிள். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இதையும் போட்டிங்கன்னா அதே மாதிரி நாட் பாசிபிள் வரும். இதை போட்டிங்கனாலும் நாட் பாசிபிள் வரும். இப்போ இந்த வேல்யூ எடுத்து போடுங்க. 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 x + y இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 3 into 3 minus 5 equal to 4. அப்போ என்ன வருது? 9 minus 5 is equal to 4. 4 is equal to 4. சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே அதே போல் 3,5 தானே. 3 + 5 is equal to 8. 8 is equal to 8 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டு பக்கமும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாக்கா இதுதான் சொல்யூஷன். ஸோ இதை வந்து சால்விங் மெத்தட்லேயும் போடலாம், அதாவது இந்த மெத்தட்லேயும் போடலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயும் போடலாம். உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் வந்து நமக்கு வந்து சால்வ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் டைரெக்டாக கிடச்சுன்னு போட்டு போயிடலாம். மை ப்ரிஃபரன்ஸ் இஸ் திஸ் டைப் ஆஃப் சால்விங் டைப் தான். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1 மார்க் கொஸ்டின் நம்ம எடுத்துக்க முடியாது. 2 மார்க் கொஸ்டின் அளவுக்கு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.